இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? மாத்துக்கள் அம்மன் கோயில் ஒன்று தெரியுமா, கேரளா. அங்கே தான் லோடிங்கு நம்ம ரெடி ஆக போகிறோம். லோடிங் பண்ண போகிறோம். நாளைக்கு நமக்கு ஈவினிங் ரோட் ஷோ. ஓகேவா? நம்ம பையன் போகிறத நிற்கிறோம். இது நம்ம அபிஜித்து பாருங்க. அந்த குரங்கு மட்டை வந்து பண்ணி. ஓகே, நம்ம ஆகாசனை பார்க்குறீங்களா? ஆகாசனை தரமாக நிற்கிறாங்க லோடிங்குக்கு. நம்ம டாக்ஸனை ஃபயர் எடுத்து பத்த வச்சுட்டு இருக்கோம். விளையாடாத கைய சுட்டுக்க. நம்ம கிளம்பியாச்சு, கேரளாக்கு பைக் பண்ண போறோம். சரியா கைஸ்? ரோடு ரப்பா இருக்கு, ரூட் டப்பா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னானே, ஏதாவது கதை சொன்னேன். நான் ரஃபா இருக்கேன். One day later. சரியான சூடு காய்ஸ். என்ன நடக்குன்னே தெரியல காய்ஸ். இவ்வளோ நேரம் நாங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்துட்டு இப்போ தான் இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கள் வண்டி போயிட்டு இருக்குது காய்ஸ். ஏன்னா நம்ம பசங்களை பாருங்க, ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாமே. பார்க்குறீங்களா? A few moments later. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வேலை நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சீரியஸான வேலை. ரொம்ப இன்னும் லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் பதட்டத்தில் வேலை ஓடிட்டே இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரிகிறது. பார்த்துட்டே இருங்க. A few moments later. இருக்கனால நானும் அபிஜித்தும் ஜூஸ் வாங்க போகலான்னு இருக்கோம். அடுத்து ட்ரெயினில் போகிறவங்க எல்லோரும் நம்ம பார்த்துட்டே போகிறாங்க. ஏன்னு பார்த்து நம்ம ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். வேணாம் வண்டி வண்டி ரயில் வண்டி வெள்ளக்காரன் கொடுத்த வண்டி தண்டவாள மேல நின்னு தம்மடிப்போம் தம்மடிப்போம். வண்டி வண்டி ரயில் வண்டி என்னன்னா நமக்கு டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம பக்கத்தில் நிற்கிறது யாருன்னா நம்ம பவனே சொன்னேன். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அடுத்து என்னடா நம்ம சோட்டா பாவி சக்கீர் கானை பார்க்குறீங்களா? A few moments later. பேயே திமுகல பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜாரா. மண்ட கசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நீ நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. மழை வருதே மழை வருதே விழி மேகம் வாதும் பொழுது. நாங்கள் மலையில போய் குளிச்சுட்டு வரோம் காய்ஸ். பாருங்க காய்ஸ், இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. காய்ஸ் நாங்கள் இப்போ தான் மலையில குளிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம் மலையில. ஆனால் என்ன டிஜேக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நாங்கள் இருக்கோம் காய்ஸ். A few moments later. இன்னைக்கு கேரளா ஆர்டர் நல்லா முடிஞ்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா திருவனந்தபுரம் ஹைவேல தான் இருக்கோம். கரெக்டாக எல்லாமே முடிஞ்சு பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் கைஸ். இப்போ என்னென்னா நாங்கள் வண்டியில் பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. சரியான எல்லாரும் உறக்கம் இருக்குது கைஸ். ராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? பாருங்க கைஸ், இந்த பேக்கிங் பண்ணது என்ன சும்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம்.